2026 மென்ஸ் T20 வேர்ல்டு கப் மேட்ச் இந்தியா வெர்சஸ் யூஎஸ்ஏ. ரெண்டு டீமோட பிளேயிங் 11 லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. அதை பார்த்தா எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. என்னடா இவங்க இந்தியாவுக்குமே மேட்சை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கே ஒரு சந்தேகம் வந்துடுது. அப்புறம் இந்த பழைய படத்துல எல்லாம் கெட்டப் சேஞ்சுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு மருவை மட்டும் வச்சுடுவாங்க. அது மாதிரி யூஎஸ்ஏ லிஸ்ட்டில் ஒரு 3 பேரோட நேம் மட்டும் கொஞ்சம் ஃபாரின் பிளேயர் மாதிரி இருந்ததுனால ஒரு உத்தேசமாக சரி இதுதான் யூஎஸ்ஏ டீம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட் பண்ணிச்சு. ஈசான் கிஷானு, நம்ம அபிஷேக் சர்மா, திலக் வர்மா இவங்க எல்லாம் என்ன ஆகிட்டாங்கன்னா ஆத்தா வையும் நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்துலேயே போயிட்டாங்க. சரி டாப் ஆர்டர் தான் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ரிங்கு சிங்கு, அக்ஷர் படேல், நம்ம கார்த்திக் பாண்டியாவது நின்று ஆடுவாங்க அப்படின்னு நினச்சா அவங்களும் வந்த வேகத்துலேயே பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு பேருந்து போயிட்டாங்க. இப்போ இங்கே ஃபேஸ்புக்கு ட்விட்டர்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ட்ரம்ப் வந்து நேராக மோடிக்கு ஃபோன் போட்டார். 2 பாயிண்ட்டு நீங்கள் விட்டு கொடுக்கணும், இல்லைன்னா இறக்குமதி வரியை அதிகப்படுத்திடுவேன் அப்படின்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ களத்தில் வந்து நம்ம சூரியகுமார் மட்டும் நின்றுருக்கு. அப்படி சூரியகுமார் நான் வந்து பழைய சூரியகுமார் இல்லை, இப்போ நான் வந்து வீரியகுமார் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம வீரியத்தோட ஒரு 10 4 4 6 அப்படிலாம் அடித்து ஒரு 49 பாலுக்கு ஒரு 84 ரன் அடித்து இந்தியாவை 161 அப்படிங்கிற ஒரு கௌரவமான ஸ்கோருக்கு கொண்டு போயிடுறாரு. 161 ரன்னுங்கிறது ஒரு சேஸ் பண்ணக்கூடிய ஸ்கோர் தான். அப்படிங்கிறதுனால ஒருவேளை யூஎஸ்ஏ ஜெயிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் மேட்ச் பார்க்க உட்காந்தா ஃபஸ்ட் ஓவரை ஹர்ஷ்தீப் வந்து நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். திண்ணையில் கிடந்தவனுக்கு திருக்குன்னு வந்துச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போன வாரம் வரைக்கும் செலெக்ஷன் லிஸ்ட்லேயே இல்லாத நம்ம சிராஜுக்கு ராணா அடிபட்டு வெளியே போனதுனால ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. நேற்று மேட்ச்சில் பூம்ராவும் விளையாட முடியாத சூழ்நிலைகளில் சிராஜ் வந்து பிளேயிங் லெவல்லையே வந்துடுற. அப்படி அவரோட பங்குக்கு ஒரு 3 விக்கெட்டு எடுத்து என்னை நீங்கள் டீமில் எடுத்தது நான் தான்டா அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்படி யூஎஸ்ஏ டீமில் குமார், கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சுபம் இப்படி ஒரு 3 பேர் மட்டும் ஒரு 30+ ரன் அப்படி அடிச்சிடறாங்க. மற்றவங்களாம் சொற்பமான ரன்லேயே அவுட் ஆகிறதுனால இந்தியா ஒரு 29 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. என்னதான் இந்தியா ஜெயிச்சிருந்தாலும் நம்ம பிளேயர்ஸ் வந்து ஆடினது தான் ஒரு திருப்திகரமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா மும்பை வான்கடே மைதானம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு கிரவுண்டு, பிச்சு. இதில் நம்ம ஆளுங்க வந்து விளையாட தெரியாத மாதிரி விளையாண்டு அவுட் ஆனது கொஞ்சம் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா முதல் மேட்ச்லேயே இது நடந்துருச்சு. இதை கொஞ்சம் நம்ம சரி பண்ணிக்கிட்டால் ஃபைனல் வரைக்கும் போகலாம், கோப்பையும் தக்க வைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஐபிஎல்லில் ஃபஸ்ட்டு சீசன் டெக்கான் சார்ஜரோட அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரிடி, கில்கிறிஸ்ட்டு, ரெசல் கிப்ஸு, சைமன்ஸு, ரோஹித் சர்மா இந்த பேர்லாம் பார்த்தாலே T20 கப்பை எடுத்து வச்சுட்டு எதிர் டீமுக்காரன் போயிட்டே இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு டீம். ஆனால் அவங்களே அந்த வருஷம் ஜெயிக்கலை. யாருன்னே தெரியாத ராஜஸ்தான் டீம் தான் ஜெயிச்சிச்சு. இப்போ இருக்க இந்தியா டீமும் அந்த டெக்கான் சார்ஜர்ஸ் டீம் மாதிரி தான் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் அசந்தோம்னா ஒரு சின்ன டீமோட நம்ம தோற்கடிச்சிடும். அதுதான் T20 மேட்சோட மகிமை. அதனால் இந்த ஃபஸ்ட்டு மேட்ச் நடந்த தவறுகள்லாம் சரி பண்ணிவிட்டு விளையாண்டு வெற்றி பெற வாழ்த்துக்கள்.